கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் சங்கீதம் 113 அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம், அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் சொல்லுகிறது. அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். யார்? நம்மளுடைய ஆண்டவர். சிறியவனை அப்படின்னு சொன்னால், சிறியவனை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சின்ன பையன், சின்ன குழந்தை அப்படி இல்லை. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் முன்னுக்கு வராமல் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாதவங்க, ஒருவருடைய உரிமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவருடைய உரிமைகளையும் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், யாவருக்கும் கீழாக இருப்பவர்கள், அவர்கள் சொல்கிறத கேட்க, இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரு, குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரு, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவருங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி எப்பொழுதுமே அவரை நம்ம சார்ந்திருக்கும் போது எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஊழியக்காரவங்க சாட்சி சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க சாட்சியை நம்ம கேட்குறோம். ஆச்சரியமாக இருக்க பாருங்க. ஆண்டவர்களை உயர்த்துறாங்க. நம்ம ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். முருங்கை மரத்தில் வாழை மரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய பெரிய காரியங்களை அதில் செய்ய முடியாது. இப்போ ஒரு தேக்க மரம் இருக்குது, ஒரு பூவரசு மரம் இருக்குது, ஒரு வேப்ப மரம் இருக்குது. இப்படியாப்பட்ட உறுதியான மரங்களில் வீட்டுக்கு தேவையான ஒரு காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் முருங்கை மரத்தில் எதாவது செய்ய முடியுமா? வாழை மரத்தில் எதாவது செய்ய முடியுமா? பலவீனமான மரங்கள் அவங்க. ஆனாலும் அவைகள் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்க? இப்போ முருங்கை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பலவீனம் உள்ள மரம், அது யாரும் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி மதிக்கிறாங்க. என்னென்னா, முருங்கை கீரையில் அதிக சத்து இருக்குது. சரீரத்தில் ரத்தம் இல்லாதவர்கள் அந்த முருங்கைக்கீரை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதை சுண்டியோ அல்லது சாம்பார் வச்சோ அல்லது சூப்பு வச்சோ அதை சாப்பிட்டோம்னா, ரத்தம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுது, சரீரத்தில் ரத்தம் ஊறுது. முருங்கைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்ணு நல்லா தெரியுது. முருங்கை பட்டை, அதனுடைய வேறு, அந்த அடிக்கடி மூக்கு ஒழுகிட்டு இருக்கு பாருங்கள், நீர் இந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்குது, அதாவது ஒரு இதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ்னபிளியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதே போல் கீரை, அதனுடைய காய், அதனுடைய பட்டை, அதனுடைய வேறு, பூ இருக்குது பாருங்கள், அதை என்ன பண்ணுவாங்க, பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த பூவை எடுத்து சுத்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, லைட்டாக சர்க்கரை கலந்து சாப்பிடுவாங்க. கிராமங்களில் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதை முருங்கை மரத்தில் அதோடைய பிசின் இருக்குது பாருங்கள், அது எடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த பிசினையும் பயன்படுத்துவாங்க மருத்துவத்திற்கு. முழு மரமும் பயங்கரமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஒரு பலவீனமாக இருக்கிற ஒரு கூழ்ந்து போன ஒரு மனிதனையும் நிமிர செஞ்சிடும். ஏன்னா முருங்கை மரம் ஒன்றுக்கு உதவாது. நம்ம இப்படி கையால் வச்சா உடைச்சிரும், மரத்து மேலே ஏற முடியாது. ரொம்ப கொஞ்சம் அடி வரல ஏறலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிற வரல, ரொம்ப நுனிக்கெல்லாம் போக முடியாது, உடஞ்சி அது விழுந்துடும். அப்படியாப்பட்ட மரங்களில் முருங்கை மரத்தில் இருக்கிற எவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணம் நம்ம தேவனாகி ஆண்டவர் அதில் வச்சுருக்காரு பாருங்க. ஒரு காற்றடிச்சா முறிஞ்சிடும், ஒரு லேசாக ஒரு கொம்பை மாட்டி இழுத்தா முறிஞ்சிடும். ஒரு முசுக்கிட்ட பூச்சி ஏறி நிறையா பாருங்கள், அந்த முசுக்கிட்ட பூச்சி முருங்கை மரத்தில் தான் அடைக்கட்டியிருக்கும். எல்லா இலையும் தின்னுடும். ஆனால் அந்த மரம் என்ன பண்ணும், ஒன்றும் செய்யாது, எல்லா இலையும் தின்னுடும். தின்னு முடிச்சிட்ட பிறகு அது பூச்சி இறங்கிடும். ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணும், மறுபடியும் அது துளிர்க்கும். முருங்கை மரத்துக்குள்ள சிறப்பு. அதே போல் அதில் உள்ள சத்துக்கள் மிக மிக அதிகம். நல்ல பலவீனமாக இருக்கிற, ரொம்ப இரத்த குறைவு, இரத்த சோகை, இந்த மாதிரி உள்ள சரீரங்கள் முருங்கைக்கீரையை டெய்லி பயன்படுத்தினா என்ன பண்ணும், நல்ல நம்ம ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியம், சத்து, கண் பார்வை எல்லாமும், எலும்பு உறுதி, நரம்பு உறுதி எல்லாம் கிடைக்குது.
அதே போல் வாழை மரம் எடுத்துக்கலாம். வாழைக்கனி சாப்பிடாத யாருமே கிடையாது. வாழை மரம் ஒரு குலையை தாறு போட்டு அது வெட்டிட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணுது, பக்க கிளைகள் நிறைய என்ன பண்ணுது, 5 கன்று 6 கன்று அப்படி என்ன பண்ணும், வளரும். அதுவும் என்ன பண்ணும், ஒரு தாறு போடும். ஒன்று வெட்ட 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 பக்கங்களில் சைடில் என்ன பண்ணும், வாழைக்கன்றுகள் தோன்றி 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 கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். தார் குலைகள் வைத்து கொண்டே இருக்கும். இலை பயன்படுது, தண்டு பயன்படுது, பூ பயன்படுது. விசேஷ நாட்களில் இலைகள் பயன்படுத்தாத இடமே கிடையாது. அப்படியே வாழையும் என்ன பண்ணுது, பயன்படுத்துது. இப்படி பலவீனமாக உள்ள மரங்களை பாருங்களேன். இப்போ எளியவன் இப்போ நம்ம இதுக்கு ஒப்பிட்டுக்கலாம். எத்தனையோ ஓமைகளை சொல்கிறாங்க, நம்ம இதை சொல்லுவோமே, என்ன சொல்கிறீங்க? அதே போல் பாருங்கள், ஏசப்பா சொல்கிறாங்க லூக்கா புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது ஊசியின் காதில் ஒட்டகம் புகுந்து வருவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவானை ஒரு புளிய மரத்துக்கு ஒப்பிடுவோமே. புளிய மரம் என்ன பண்ணும், பிடிச்சாலும் புளியங்கொம்பை பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உறுதியாக இருக்கும், அது முறிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வெட்டவும் முடியாது. ரொம்ப உறுதியான மரம். அது பணக்காரர்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு, கொஞ்சம் செல்வந்தர்களுக்கு நம்ம அதை ஒப்பிட்டு பேசுவோமே. அந்த புளி எதுக்கு உதவும், குழம்புக்கு உதவும். அதிக புளியை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா ரத்தம் முறிஞ்சிடும். அதிகமாக புளி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதில்லை. புளிப்பு பல்லு கூசும். மருத்துவத்துக்கு ஏதாவது நாட்டு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா புளி சாப்பிட்டா அது முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி புளி என்ன பண்ணுவாங்க, இச்சா பத்தியன்னு சொல்லி நாட்டு மருத்துவத்தில் சொல்லுவாங்க. புளி புகை நீக்கவும் அப்படின்னு சொல்லி நாட்டு மருத்துவத்தில் எந்த ஒரு மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு பத்தியத்துக்கு இருக்க சொல்லுவாங்க. மரம் உறுதியானது மரம் தான். காற்றுல கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த புளிய மரம் சாயாது. புளியம் கொம்புகள்லாம் கிளைகள்லாம் ரொம்ப வலிமையானது. அதனுடைய பழங்கள் புளிக்கும். ஆனாலும் ஒன்றுக்கு என்ன பண்ணது, அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான் சேர்த்துக்கலாம். மற்றபடி இந்த முருங்கை மரம் போல், வாழை மரம் போல் முழுமையாக அதை பயன்படுத்த முடியாது. அதை ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது ஊசியின் காதில் ஒட்டகம் புகுவது எளிதாக இருக்கும்னு நம்ம ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தோட இந்த ஐஸ்வர்யவான் என்கிற அந்த புளிய மரத்தோடு ஒப்பிட்டு பேசும்போது அது நம்ம அதிகமாக என்ன பண்ண முடியாது, புளிய மரம் பயன்படுறது இல்லை. அது இந்த வாழை மரம், முருங்கை மரம் எண்ணிக்கையில் அடங்காத சத்துவங்கள் அதில் இருக்குது, சத்து பொருள் இருக்குது. அப்படி தான் எளியவனை என்ன பண்ணுறாரு, இப்போ பாருங்கள் முருங்கை பவுடரெல்லாம் விற்கிது, உலகம் முழுக்க விற்கிது. அமெரிக்காவில் எல்லா நாடுகள்லையும் அது முருங்கை இலைகளை பவுட்ரு பண்ணி, காய்கள் பவுட்ரு பண்ணி என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. எப்படி சிறியவனை எளியவனை பிறப்புகளோடு உட்கார பண்ணுகிறாரோ, புழுதியிலேருந்து எடுக்கிறாரோ, குப்பையிலேருந்து உயர்த்துகிறாரோ எடுக்கிறாரோ, அதே போல் முருங்கை மரத்தில் உள்ள பயன்கள், வாழை மரத்தில் உள்ள பயன்கள் உலக அளவில் உயர்ந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், எளியவர்களாக நம்ம, சிறுமைப்பட்டவர்களாக நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாலும் சரி, கவலை அடைந்திருந்தாலும் சரி, கையில் காசு பணம் இல்லைன்னு இருந்தாலும் சரி, கடன்பட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாழை மரமாய் முருங்கை மரமாய் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை எடுத்து எப்படி எல்லா உலக ஜனங்களும் பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் நம்ம தேவனாகிய ஆண்டவரும் மற்ற சகல ஜனங்களையும் நம்மளை பயன்படுத்த நம்மளை வைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.